மீண்டும் ஒரு விளையாடியது உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டியின் 2வது நாள் இன்றைய தினத்தில் பெர்த் மைதானத்தில் ஆரம்பமாகிருந்தது. நேற்றைய நாளை பொறுத்தவரை இந்திய அணி ஆரம்பத்தில் 4 சுற்று வெட்டப்பட்டு முதலாவதாக துடுப்படுத்தாட தீர்மானித்தது. அதன் அடிப்படையில் 150 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளும் இழந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்திய அணி முதலாவது இன்னிங்ஸில், அதன் பின்னதாக ஆஸ்திரேலிய அணி அதிகூடிய ஓட்டங்களை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தன்னுடைய முதலாவது இன்னிங்ஸை ஆரம்பித்திருந்தது. அதிர்ச்சி அளித்திருந்தார்கள் இந்திய வேகப்பந்து வீச்சாளர்கள். அதன் காரணமாக முதல் நாள் ஆட்ட நிறைவின் போது 67 ஓட்டங்களுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியிருந்தது. இந்திய அணி பொறுத்தவரையில் 2வது தினத்தில் அதிவேகமாக ஆஸ்திரேலியா ஏனைய விக்கெட்டுகளை வீழ்த்தி சிறப்பான ஒரு இலக்கினை துடுப்பாட்ட நிர்ணயிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் இன்றைய தினத்தில் ஆரம்பித்திருந்தார்கள் பந்து வீச்சில். அதன்படி லஸ்கரை 21 ஓட்டங்கள் பெற்றுக்கொண்டு 4 ஓட்டங்கள் 3, காமின்ஸ் 3 ஓட்டங்கள், லயன் 5 ஓட்டங்கள் என அடுத்த ஆட்டமில் 79 ஓட்டங்களுக்கு 9 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியிருந்தார்கள். அதன் பின்னதாக 10வது விக்கெட்டுக்காக மிச்சல் ஸ்டார்க் மற்றும் ஹேசல்வுட் சிறந்த இணைப்பாட்டம் 25 ஓட்டங்கள் பெறுமதி வாய்ந்த ஓட்டங்களாக பெறப்பட்டிருந்தன. இதில் மிச்சல் ஸ்டார்க் 4 ஓட்டங்கள் 2, 6 ஓட்டம் எதுவும் பெறாமல் 112 ஓட்டங்களுக்கு தாக்குப்படுத்தி 26 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தோடு அவர் ஆட்டமிழந்தார். ஹேசல்வுட் இறுதி நேரத்தில் ஆட்டமிழக்காது 7 ஓட்டங்களோடு இருந்த வேளையில் மொத்தமாக 104 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளும் இழந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலிய அணி அதன் சொந்த மண்ணிலே இந்த 104 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்திருந்தது. ஆகவே முதலாவது இன்னிங்ஸில் 46 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் முன்னிலை வைத்திருக்கிறது இந்திய அணி. ஆகவே இந்திய பந்து வீச்சாளர் பொறுத்தவரையில் ஜஸ்பிரீத் பும்ரா இந்திய அணியின் தலைவராக டெஸ்ட் போட்டியிலே ஆஸ்திரேலியா தொடரிலே இப்பொழுது செயற்பட்டுக் கொண்டிருப்பவர் 18 பந்துகளில் 6 ஓட்டமற்ற பந்துகளை வீசி 30 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகள். ஹர்ஷித் ராணா 15.2 பந்து வீச்சில் 3 ஓட்டமற்ற பந்துகளில் 48 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளையும் மற்றும் முகமது சிராஜ் 13 பந்துகளில் 7 ஓட்டமற்ற பந்துகள் வீசி 20 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தன. ஆகவே மொத்தமாக 51 ஓவர்கள் வீசப்பட்டிருந்தன இந்திய பந்து வீச்சாளரால். ஆக அந்த 51 பந்துகளிலே 46.5 பந்து வீச்சுகள் வேகப்பந்து வீச்சாலே வீசப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த 3 வேகப்பந்து வீச்சாளர்களும் மொத்தமாக 10 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார்கள் இந்திய தரப்பில். ஆகவே இந்த தினத்தில் 2வது இன்னிங்ஸ் ஆரம்பித்திருந்த இந்திய அணி மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஆரம்ப துடுப்பாளர் ஜஸ்வால் 4 ஓட்டங்கள் 7, 6 ஓட்டங்கள் 2 இடங்களாக 90 ஓட்டங்களோடும் ஆட்டம் இழக்காது இருக்கின்றார். இன்னும் 10 ஓட்டங்கள் பெறும்போது சதத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய தினத்தில் 2 6 ஓட்டங்கள் பெற்றதன் காரணமாக பிரண்டன் மெக்காலத்தின் ஒரு வருடத்திலே பெறப்பட்ட 33 6 ஓட்டங்கள் சாதனையை முறியடித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜஸ்வாலை பொறுத்தவரையில் இந்த சாதனைக்கு இப்பொழுது சொந்தக்காரராக மாறியிருக்கிறார். KL ராகுல் 4 ஓட்டங்கள் 4 இடங்களாக ஆட்டம் இழக்க 62 ஓட்டங்களை பெற்று அரைச்சதத்தை கடந்திருக்கிறார். ஆகவே 2வது நாள் நிறைவடைந்த நிலையில் முதல் இன்னிங்ஸில் 46 ஓட்டங்கள் அதிகப்படியாகப்பட்டதன் காரணமாக இப்பொழுது 172 ஓட்டங்கள் எந்தவிதமான விக்கெட் இழப்பின்றி பெறப்பட்டிருப்பதன் காரணமாக இப்பொழுது இந்திய அணி 218 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் முன்னிலை வைக்கிறது. நாளைய தினம் 3வது தினம் முக்கியமான தினம். இந்திய அணி மேலும் சிறப்பாக செயற்பட்டு எந்த விதமான விக்கெட்டுகளும் இழப்பின்றி இப்பொழுது இருப்பதன் காரணமாக 400க்கும் அதிகமான ஓட்டங்களை நிர்ணயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆஸ்திரேலிய அணிக்கு 2வது இன்னிங்ஸில். இலக்காக எவ்வாறு நிர்ணயிக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு விளையாடி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.